தான் பெற்ற மகனான துரியோதனனை பிறந்த மேனியாக பார்க்க வேண்டும் என்று கூறிய காந்தாரி உடலில் ஆடையே இல்லாமல் பிறந்த மேனியுடன் தன் தாயின் முன் நிற்க துணிந்தான் துரியோதனன். ஏன்? என்ன காரணம்? என்ன நடந்தது தெரியுமா? மகாபாரதம் தர்மத்தையே நிலைக்களமாக கொண்டிருந்தது. இதில் காணப்படும் தர்மங்கள் எண்ணிலடங்காதவை. மகாபாரத கதையில் வீரம், சூழ்ச்சி, வஞ்சகம் என எத்தனையோ இருந்தாலும் தர்மத்தின் அடிப்படையில்தான் வெற்றி கிட்டியுள்ளது. பாண்டவர்கள் ஒருபோதும் தர்மத்தை மீறாமல் இருந்தனர். ஆனால் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு வஞ்சகமும் சூழ்ச்சியும் செய்து துன்பத்தையே கொடுத்தனர். துன்மதி கொண்ட துரியோதனன் பக்கமும் நல்லவர்கள் இருந்தனர். ஆனால் அந்த நல்லவர்களில் முதலிடம் பிடிப்பது யார் தெரியுமா? துரியோதனனின் தாயான காந்தாரியே. திருதராஷ்டிரர் பார்வையற்றவர் என்று தெரிந்தேதான் திருமணம் செய்து கொண்டாள் காந்தாரி. பிறவிக் குருடனான திருதராஷ்டிரரை திருமணம் செய்த பிறகு தன் கணவன் காணாத இந்த உலகத்தை தானும் காண மாட்டேன் என்று தன் கண்களை கட்டிக்கொண்டு இறுதி வரை வாழ்ந்தாள். காந்தாரியின் பதிவிரதா தர்மத்தின் முன் கிருஷ்ணரே செயலிழந்து நின்றான். கடுமையாக நடந்த குருக்ஷேத்திர போர் 17 நாட்கள் முடிந்துவிட்டது. குருக்ஷேத்திர பகுதி முழுவதும் குருதி வெள்ளத்தில் மிதந்தது. கௌரவ சேனையின் பாசறை முழுவதும் சூன்யம் நிறைந்து காணப்பட்டது. கௌரவர்கள் தரப்பில் போரிட்ட வீரர்கள் அனைவரும் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டனர். கௌரவ சேனையின் பாசறை முழுவதும் விதவைகளின் அழுகுரலே ஒலித்தது. என்றும் தனக்காக நின்ற உயிர் நண்பன் கர்ணன் மற்றும் அவனின் சகோதரர்கள் மாமன், சகுனி என யாருமே துரியோதனனின் அருகில் இல்லை. கௌரவர்களுக்காகவும் அஸ்தினாபுர அரசனையை காப்பதற்காகவே வாழ்ந்த பீஷ்மர் தன் உயிரை விடாமல் உத்திராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து வெட்டப்பட்ட மரம் போல அம்பு படுக்கையில் சயனித்து விட்டார். தனித்து விடப்பட்ட அஸ்தினாபுரத்தின் இளவரசன் தன்னந்தனியாக நிற்கிறான். பாண்டவர்கள் பக்கமே வெற்றி கிடைக்கும் நிலை. துரியோதனனின் மனம் எதையெதையோ எண்ணி கொந்தளித்தது. அன்று கிருஷ்ணர் கூறிய வார்த்தைகள் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். ஆனால் காலம் வரும்போது மீண்டும் தர்மமே வெல்லும் என்று கிருஷ்ணர் கூறினாரே, அந்த காலம் வந்துவிட்டதே. இன்று தனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று கலங்கினான் துரியன். அன்று அரசவையில், பாவி துச்சாதனா, உன் செந்நீர் குருதியையும் உன் அண்ணன் துரியோதனனின் இரத்தத்தையும் என் கூந்தலிலும் மேனியிலும் பூசி நறுநெய் குளித்த பிறகே என் கூந்தலை முடிவேன் என்று பாஞ்சாலி கூறிய வார்த்தைகள் துரியோதனனின் காதுகளில் ஒலித்தது. இருண்ட பாசறையில் தன்னந்தனியாக புலம்பி தவித்தான் துரியோதனன். கூடாரத்தில் இருந்த பகடைக்காய்கள் துரியனை பார்த்து சிரிப்பது போன்ற பிரமை தோன்றியது. பித்துப்பிடித்து வெறி பிடித்தவன் போல அங்குமிங்கும் சுற்றினான் துரியன். பாசறையில் யாரோ நடந்து வருவது போல் காலடி சத்தம் கேட்டது. அந்த இருளில் மனித நிழல் தெரிந்தது. துரியன் திரும்பி பார்த்தான். அங்கு அவனை பெற்ற தாய் காந்தாரி நின்றிருந்தாள். ஆச்சரியத்தோடு துரியோதனன் கூறினான், அம்மா, நீங்களா? என்ன இந்த நேரத்தில், அதுவும் இந்த யுத்தகலத்தில் என்று வேதனையோடு கேட்டான். என் அன்பு மகனே, உன்னுடைய இந்த நிலையறிந்து தாயான நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? ஒரு குழந்தையின் வலியை தாயை தவிர யாரால் அறிய முடியும் என்று அழுதபடி கூறினாள் காந்தாரி. துரியன் கூறினான், அம்மா, நாளை நடக்கும் இறுதி நாள் போர் எனக்கும் இறுதி நாளாகிவிடுமோ? நாளைய போரில் எனக்கு மரணம் நிச்சயம் என்று என் மனம் அச்சுறுத்துகிறது என்றான். மகனின் இந்த வேதனையான நிலையைக் கண்டு கண்களை துடைத்து கொண்டு காந்தாரி கூறினாள், எங்கள் கௌரவ குலத்தோன்றலே, நீயா மரணத்தை கண்டு அச்சப்படுகிறாய்? எந்த சமயத்திலும் கோழையாகிவிடாதே துரியோதனா. உன் மரணத்திலிருந்து தப்ப ஒரு வழியுண்டு மகனே. யாராலும் இனி உன்னை வெல்ல இயலாது. அதற்கான உபாயத்தை கூறவே இங்கு வந்தேன். நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் துரியோதனா என்றாள் காந்தாரி. நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் தாயே, நிச்சயம் செய்கிறேன் என்றான் துரியன். துரியோதனா இந்த போர்க்களத்தின் அருகில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு உடலில் ஆடை ஏதும் இல்லாமல் பிறந்த மேனியாக என்னிடம் வா மகனே. இத்தனை காலமாக கட்டியிருந்த என் கண்களை திறந்து உன்னை பார்த்து என் பரிபூரண கடாட்சம் உன் மேனி முழுவதும் பட்டுவிட்டால் உனக்கு மரணமே நேராது என்றாள். விரைவாக சென்று வா மகனே என்றாள். பாண்டவர்களை நிச்சயம் வென்றுவிடலாம் என்ற எண்ணம் துரியோதனனின் மனதில் தோன்றியது. புன்னகையுடன் குளத்தை நோக்கி சென்றான் துரியன். அதே சமயம் பாண்டவர்களின் பாசறையில் இருந்த கிருஷ்ணரின் மனம் நிலையில்லாமல் தவித்தது. காந்தாரியும் துரியோதனனும் பேசியதை தன் ஞானத்தால் அறிந்தார் கிருஷ்ணர்.
காந்தாரியின் கற்பின் ஆற்றலையும் அவளின் பதிவிரதா தர்மத்தின் சக்தியையும் நினைத்து கிருஷ்ணர் கவலையடைந்தார். கடவுளே, கவலைப்படலாமா என்றாள். ஆம், நிச்சயமாக. காந்தாரியின் பதிவிரதா சக்தி எதையும் செய்யும். காந்தாரியின் திட்டப்படி துரியோதனன் பிறந்த மேனியாக வந்து தன்னிடம் ஆசி பெற்றுவிட்டால் அவனை யாராலும் வெல்ல முடியாது. ஏன் கிருஷ்ணரே நினைத்தாலும் துரியனை அழிக்க முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது காந்தாரியின் கற்பு. பாஞ்சாலியின் அவிழ்ந்த கூந்தலும் பாஞ்சாலியின் சபதமும் கிருஷ்ணரின் நினைவில் வந்து சென்றது. உடனே துரியோதனன் குளித்துக் கொண்டிருந்த குளத்தின் அருகே சென்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் மறைவாக நின்று தன் புல்லாங்குழலை வாசித்தார். குளித்துவிட்டு பிறந்த மேனியுடன் வெளியே வந்த துரியோதன் சற்று திகைத்து நின்றான். இந்த நேரத்தில் யார் குழல் வாசிக்கிறார்கள்? எல்லாம் அந்த மாயாவி கிருஷ்ணராகத்தான் இருக்க முடியும். அவன் வருவதற்குள் தாயிடம் சென்று ஆசி பெற வேண்டும் என்று வேகமாக ஓடினான் துரியோதனன். அப்போது சிரித்தவாறே எதிரே வந்து நின்றார் கிருஷ்ணர். துரியன் அதிர்ச்சியடைந்து நின்றான். கிருஷ்ணர் கூறினார், காவுரவ குலத் தோன்றலே, என்ன இது கோலம்? ஏன் இந்த விபரீத விளையாட்டு? எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவன் நீ இந்த கேடு கெட்ட செயலை செய்யலாமா என்றார். துரியன் பதட்டத்தில் கூறினான், நேரத்தை வீணடிக்காமல் வழிவிடு கிருஷ்ணா. நான் உடனே என் தாயை காண வேண்டும். இந்த இடத்தை விட்டு விலகிச் செல் என்றான் துரியன். கிருஷ்ணர் கூறினார், துரியோதனா, நீ செய்யும் காரியம் சரியானது அல்ல. காந்தாரி என்னதான் உன் தாயாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே. தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோழன் என்பார்கள். இத்தனை வயது கடந்த எந்த ஆண் மகனாவது தன் தாயின் முன்னால் பிறந்த மேனியாக நிற்பானா? உன் வீரமும் ஆற்றலும் இப்போது எங்கே போயிற்று துரியோதனா? இந்த கேவலமான காரியம் உன் தாயின் தாய்மையையே இழிவுபடுத்துவது போல் உள்ளது என்றார் கிருஷ்ணர். குழப்பமடைந்த துரியன், என்னிடம் இப்போது ஆடை ஏதும் இல்லையே என்றான். கவலைப்படாதே துரியோதனா, இதோ இருக்கிறது. இதை உன் இடுப்பில் மட்டுமாவது கட்டிக்கொள் என்று வாழை இலையை துரியனின் கையில் தந்தார். தான் வந்த வேலை முடிந்துவிட்ட திருப்தியில் அங்கிருந்த சென்றார் கிருஷ்ணர். சிறிய வாழை இலையை மட்டும் இடுப்பில் கட்டிக்கொண்டு நடந்ததை கூற தன் தாயிடம் சென்றான் துரியோதனன். அம்மா அம்மா என்றபடி காந்தாரியின் அருகில் சென்றான். துரியோதனனின் குரலை கேட்ட காந்தாரி தன் மகனுக்கு ஆசி வழங்க தன் கண்களில் கட்டியிருந்த துணியை அவிழ்த்தாள். துரியோதனனின் உடலை மேலிருந்து கீழாக பார்த்தாள் காந்தாரி. இடுப்பிற்கு கீழே வாழை இலையால் மறைத்திருப்பதை பார்த்த காந்தாரி அதிர்ச்சியடைந்தாள். தன் சக்தியால் மகனை காப்பாற்றி விடலாம் என்று நம்பியிருந்தாள் காந்தாரி. ஆனால் காந்தாரியின் எண்ணம் பழிக்கவில்லை. தன் பார்வைப்படாத இடமான துரியோதனன் இடுப்பிற்கு கீழே தாக்கப்பட்டால் அவனுடைய மரணம் நிச்சயம் என்பதை நினைத்து வருந்தினாள் காந்தாரி. 18ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடுமையாக போர் நடந்தது. எல்லாவித அஸ்திரங்களையும் கையாண்ட பிறகு கதாயுத யுத்தம் தொடங்கியது. மிக உக்கிரமான யுத்தத்தின் இறுதியில் கிருஷ்ணரின் அறிவுரையால் துரியோதனனின் தொடைப்பகுதியில் தாக்கினான் பீமன். துரியன் தரையில் சுருண்டு விழுந்தான். பாஞ்சாலியின் சபதமும் நிறைவேறியது. மகாபாரத போர் தொடங்கும் முன் துரியோதனனும் தர்மனும் காந்தாரியிடம் ஆசி பெற வணங்கினர். தர்மம் எங்கு உள்ளதோ அங்கு வெற்றி நிச்சயம் என்றாள் காந்தாரி. காந்தாரியின் சக்தியை விட காந்தாரியின் வாக்கு பொய்யாகாமல் பழித்துவிட்டது. மகாபாரத கதையை முழுமையாக அறிய விரும்பினால் கமெண்டில் தெரிவியுங்கள்.